அவர் போட்ட கணக்கு ஒண்ணு, இப்ப நீ காய் நகர்த்தி நடத்துற கணக்கு ஒண்ணு. இந்திய சர்க்காருக்கு தமிழ்நாடு இந்தியாவுடைய சர்வாதிகாரி மோடி. உலக நாடுகளை அபகரிக்கிற முயற்சியில அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர் உடனே 25% வரி, 50% வரி, 500% வரின்னு வரிகளை போட்டு தாக்குவார். அந்நிய முதலீடு இல்லைன்னா இராணுவத்தை அமைச்சு தூக்கிட்டு வர சொல்லுவார் அந்த பிரதமரையோ அதிபர்லாம். அந்த மாதிரி இந்தியாவுடைய சர்வாதிகாரி மோடியை எடுத்துக்கிட்டு எந்த மாநிலமோ இருக்கக்கூடாது. அது அத்தனை மாநிலமும் யூனியன் பிரதேசமோ மோடி இருந்தாவோ அதுதான். ஆனா மோடி தமிழ்நாட்டை நாடி பிடிச்சி பார்க்கிறார். தமிழ்நாட்டுடைய நாடி தமிழ்நாடு டு இந்தியா, இந்திய சர்க்கார் டு தமிழ்நாடு, டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி. சரியான ஃபைட்டர் கவுண்டர். எல்லாம் வெளிநாடுகள்லாம் போர் நடக்குதுல்ல, ஈரான் ஈராக் எல்லாரையும் கவுண்டர் பண்றாருல ட்ரம்ப்பு. அந்த மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இந்திய அரசாங்கம் மோடியா தமிழ்நாடா, அம்மா சொன்னாங்க லேடியா மோடியா. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கவுண்டர் பண்ற வாராஜா வாட்டு. இந்திய அரசாங்கத்தினுடைய சர்வாதிகார போக்கு மற்ற கண்ட்ரியில மற்ற மாநிலத்தில் உள்ள பொதுமக்கள் புரிஞ்சுக்கிறாங்களோ இல்லையோ, தமிழ்நாடு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவர் பகிரங்கமா அவங்கெல்லாம் இராணுவத்தை வச்சு மிரட்டுறாங்க. இவர் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதியும் தரமாட்டேன் அப்படின்னு ஒரு இதில் மெச்சியே தமிழ்நாடை ஓடிட்டார். ஆனால் தமிழ்நாட்டு சிஎம்ஓ நீ கொடுத்தா கொடுக்காட்டணும் போனா என் மக்கள் தான் எனக்குன்னு சொல்லி அவர் ஒரு ஸ்டேஜுக்கு போய் கொண்டாந்து நிறுத்திட்டாரு. இந்த 3 மாசத்துல தேர்தல் நடக்க போகுது. மோடியினுடைய தேர்தல் கமிஷன் பார்ட்னருடைய தில்லாலங்கடி புலாலங்கடி எல்லாம் தமிழ்நாட்டில் வேகல. அதி காலத்தில் பின்றாங்க திமுக. பாக அலுவலர்களுக்கு சப்போர்ட் பண்ணி நீ யாருக்குனாலும் ஓட்டு போடு, ஆனால் ஓட்டாளராக இருந்தது, வாக்காளராகிரு. நீ போட சொல்ல எனக்கு ஓட்டு போடியான்னு சொல்லி போய் வேலை செய்யல. நீ வாக்காளராக வாக்கு உரிமையா கூடாது அப்படின்னு எல்லா வகையிலும் சேர்த்துட்டாங்கப்பா. களத்தில் ஏடிஎம்கே இவங்கெல்லாம் பிஜேபி விஜய் அணிய ஆட்கள்லாம் பாகத்தில் தேர்தல் வாக்காளர்களை சேர்க்குற மாதிரிலாம் யாருமே இல்லை. கூட அவர் வேற விஜய் வேற இன்னைக்கு டெல்லி போயிட்டார் சிபிஐ என்கொயரிக்கு. அதுக்கும் லேட்டாக தான் போறாரு. சிபிஐனா வானத்தில் தான் முடிச்சிட்டாங்கன்னு வேற அம்மா சொன்ன மாதிரி அவரும் லேட்டாக தான் போறாரு. சைல்டு பேபியில் அறியாம அவருக்கு அவருடைய சீஃப் தெரியல. அவருடைய பிரதிபலம் தான் ஜனநாயகம். தீய சக்தின்ற கொள்கை எதிரின்ற இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணி விட்டு நீ இந்த டைலாக்லாம் உள்ள ஏன்னா உனக்கு கடைசி படம்னு வேற சொல்லிட்டேன். அப்போ நீ என்ன பண்ணும், இந்த படத்தெல்லாம் முடிச்சுட்டு படம் ரிலீஸ் ஆன உடனே நீ தீய சக்தின்னு சொல்லு, கொள்கை எதிரின்னு சொல்லு. உன்னை கொண்டாந்து நம்ம கட்சிக்கு குருமூர்த்தி அவர் போட்ட கணக்கு ஒன்று,
இப்போ நீ காய் நகர்ச்சி நடத்துகிற கணக்கு ஒன்று. சரி, எப்படி இருந்தாலும் பிஜேபி கூட்டணிக்கு தான் போவேன். உன்னை விரட்டுவாங்க. அடுத்தது இடி வருவான், ஐடி வருவான், சிபிஐ ஆதர்ஜனா போட்ட வழக்கிலே சிபிஐ நீங்களே கூப்பிட்டுக்கிட்டீங்க. அதாங்க விசாரணை எப்படி 2-3 நாள் ஊற வச்சுதான் விசாரணை பண்ணி தான் அனுப்புவாங்களோ, இல்லை பீகாருக்கு தமிழ்நாட்டில் இருந்ததுனால தமிழ்நாட்டில் எப்படியோ அது மத்திய அரசாங்கத்தினுடைய பழிவாங்கும் படலம். இந்த மேட்டர் இல்லை, ஜனநாயகம். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய்க்குது. சுப்ரீம் கோர்ட்டில் என்ன கொடுக்குறாங்களோ கொடுக்கட்டும். இதெல்லாம் சென்சார்லாம் வாங்கிக்கிட்டு தீய சக்தி கவர்மெண்ட்டுக்கிட்ட வரணும். அவன் ஸ்பெஷல் ஷோ கொடுக்குறானோ இல்லையோ, தேட்டருக்காரங்களெல்லாம் எப்படி நசுக்க போகிறானோ தெரிலன்னு தேட்டர் ஓனர்கள்லாம் ரொம்ப கவலையாக இருக்கிறாங்க. வைகோ வேற நடமாட்டத்தை வேற முடிக்கிறேன்ட்டார். அவர்களுக்கு அவர் கொள்கை பரப்பு பண்ணுறாரு. திருமாவளவன் ஒரு பக்கம் பண்ணுறான். அச்சு பார்த்தாங்க காங்கிரஸ்கார டிஎம்கேல கூட்டணியில் சேரணும்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் செல்ஃப் எடுக்கலை. சகோதரர்கிட்ட பேசிப்பார் மேல்மட்டத்தில். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சியே வராது. அப்படி ஒரு நிர்பந்த நிலை எந்த காலகட்டத்திலையும் வராது தமிழ்நாட்டுக்கு. அது எந்த ஆட்சி. ஆனால் இப்போ எடப்பாடி ஆட்சி வந்ததுன்னா கூட்டணி மந்திரி சொல்ல 3 மந்திரி அவர் கொடுத்தாகணும். டெல்லின்னா சொல்லிட்டு அவர் கேட்டாகணும். வந்தால் தப்பி தவறி வந்தால் அதுக்கு விஜய்க்கு தேங்க்ஸ் சொல்கிறதோ மோடிக்கு தேங்க்ஸ் சொல்கிறதோ தெரியல. விஜயகாந்த் கடலூர் மாநாட்டில் தம்பிய அரசியலுக்கு அவனையும் பேச விட்டாங்க. அவன் பேசுறத பிரபலதா ரசித்து சிரிக்கிறா, ரொம்ப ரசனையா சிரிக்கிறா அவன் பிரேமலதா. என்னடான்னு கேட்டா, அண்ணனுக்கு ஒரு வேண்டுகோள், நம்பாதீங்க, காங்கிரஸ் கூட்டணி உங்களோட சேர்றதா சொல்லிக்கிறாங்க, நம்பாதீங்க, கூட்டணி மந்திரி சபைன்னு கேட்பாங்க, நீங்க நம்பி ஏமாந்துடாதீங்க அப்படின்னு இந்த தம்பி அண்ணனுக்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அரசியல் சினிமா டைலாக் மாதிரி பேசுறேன். அவன் உன்னையும் பார்ப்பான், உங்க அப்பனையும் பார்ப்பான். தம்பி, உங்க அப்பா பார்த்து அறிமுகம் பண்ண ஆள் தான். உங்க அப்பா பார்த்து அறிமுகம் பண்ண ஆள்ல பிச்சை போட்ட ஆள் தான். அவர் தான் இன்னைக்கு ஹீரோவா கதாநாயகனா இருந்தார். ஜீரோவா இருந்தவனை ஹீரோவா இருந்த புண்ணியவா விஜய்க்கு அதை ரசிச்சு சிரிக்கிறா பிரேமலதா. இவன் பேசுறத பார்த்து பரவாயில்ல, அரசியல் நீ அடுத்த சைல்டு பேபி, வா நீலா உழைப்பாளி. உங்க அப்பா உங்க அம்மா தான் விஜயகாந்த் சொன்னவங்களாம். நீ வர்றதுல தப்பு இல்லை. நீ அட்வைஸ் இந்த மாதிரி அட்வைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லை விஜய்க்கு. நீ துணிஞ்சு மாநாட்டில் பேசிட்ட. இந்த மாதிரி அட்வைஸ் விஜய்க்கு பண்ணியிருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. பார்ப்போம் அவருடைய அட்வைசர்லாம் இனி யார் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் திமுக வலுவா இன்னைக்கு களத்தில் பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு. நிலா தான் அமெரிக்காவில் அவர் அதிபர் தமிழ்நாட்டுக்கு அதான் நிலை. பார்ப்போம். அடுத்த காணொலியில் அடுத்த நிகழ்வுகளை சந்திக்கலாம்.